வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 93 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 30, 40 பாயிண்ட் பாசிட்டிவ்ல போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்தரா இறங்க ஆரம்பிச்சது. அப்படியே பார்த்தீங்கன்னா, டோட்டலா டவுன் ட்ரெண்ட்லயே போயிடுச்சு. ஒரு இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு வொலடைலாவே இல்ல. இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி வேற. வீக்லி எக்ஸ்பைரிலும் ஒரு வொலடைல் இல்லாம அப்படியே ஒரு டவுன் ட்ரெண்ட்லயே போட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 236 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 174 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா செக்டாருமே கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் போயிருக்கு. ஆட்டோ, எனர்ஜி, பிரைவேட் பேங்க்கு, எஃப்எம்சிஜி எல்லாமே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 620 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜியில் உள்ள பிரிட்டானியா, இந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி, கோத்ரேஜ் கன்சியூமர், டாடா கன்சியூமர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே நல்லாவே டவுனில் போயிருக்கு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா கொஞ்சம் ஏறி இருந்தது. ஒரு 2% மேலே ஏறி இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பி இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஐடிசியும் கொஞ்சம் இறங்கியிருக்கு, 1% கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ வாட்ச்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிங்க. சரியான நேரம் ஒரு என்ட்ரி கிடைக்கும் போது கரெக்டாக இந்த ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணிங்க. எஃப்எம்சிஜியில் இன்னும் கரெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு டிமாண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸும் அந்தளவுக்கு டவுன் ஆகுது. ஸோ இந்த வர குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடி வாங்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு குளோபல் கண்டிஷனும் கொஞ்சம் பேடாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல சான்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பை பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் லார்ஜ் கேப் கம்பெனி. நம்ம மிட் கேப், ஸ்மால் கேப்பும் போகாமல் இதுமாதிரி லார்ஜ் கேப் கம்பெனி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வந்தாலும் பட் ப்ராஃபிட் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறது நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 351 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் உள்ள இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு. அது என்னென்னா அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது இருந்திருக்கு. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா கரெக்டாக இருந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததுனால இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் மீட்டிங் நடக்கும். இந்த ஃபெட் மீட்டிங்கில் வந்து ரேட் கட்டு குறைப்பாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்படி சப்போஸ் ரேட் கட்டு குறைச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணப்புழக்கம் அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு இதனால நம்மளுக்கு இந்தியா கம்பெனிகளுக்கு அதிகமாக சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்க. அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடி செக்டர் எல்லாமே கொஞ்சம் டாப்பில் போயிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹச்சிஎல் டெக்கு, எல்என்டி மைண்ட்ரி அப்படின்னு ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே அப்பில் கொஞ்சம் போயிருக்கு. பெரிய அளவுக்கு போகல, கொஞ்சம் ஆவரேஜாக தான் ஏறி இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இறங்கலை. சப்போஸ் இந்த ஒரு நியூஸ் எதுவும் வரல அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் கண்டிப்பாக கீழே இறங்கியிருக்கும். ஸோ இந்த ஒரு நியூஸ்னால மார்க்கெட் அந்தளவுக்கு இறங்கலை. ஒரு 93 பாயிண்ட்டோட க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டும் பாருங்கள் லேசாக ஒரு டவுன் ட்ரெண்டு தான். 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் போட்டிருந்தது. இப்போ லேசாக ஒரு டவுன் ட்ரெண்டு கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது அப்போதைக்கு இதெல்லாம் பை பண்ணிக்கலாம். இன்றைக்கி எஃப்ஐ ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3560 கோடிக்கு 3560 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 2646 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க எகைன். கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க 2-3 போன வாரத்தில். இந்த வாரத்தில் திருப்பி விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக வெயிட் பண்ணுவோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் வரப்போகுது. ஸோ அவங்க வெக்கேஷன் மூடு போயிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு இருக்காது. ஸோ அவங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துகிட்டு வெளில போயிட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கொஞ்சம் பார்த்து ஃபர்தராக அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வாரிஸ் எனர்ஜிலேருந்து ஒரு அப்டேட்டு. வாரிஸ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6% வரைக்கும் நல்ல ஒரு அப்பில் போயிருந்தது. இப்போ ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3.2% வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. என்ன காரணம்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நியூ சோலார் ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170 மெகாவாட்டுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 3600 இருந்தது. அப்படியே டவுன் ஆகி 2600 வந்துருச்சு. இப்போ திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி ஏறிட்டே போகுது. எனர்ஜி செக்டரில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் இருக்குது. இவங்க என்ன சோலார் மாடலில் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் இது இன்னும் அதிகமாக ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறத. அடுத்ததாக பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6% வரைக்கும் டவுனில் போயிட்டு
அது என்ன காரணம்னு பார்க்கும்போது, ஆ இவங்களோட ஆங்கர் இன்வெஸ்டரோட லாக்-இன் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது 3 மாசம் டைமிங்கு. அது வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு இதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,00,000 ஷேர் வந்து புதுசா மார்க்கெட்ல வந்திருக்கு. அவங்க எல்லாமே சேல் பண்ணிட்டு இது பண்றாங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல போயிடுச்சு. இப்ப தான் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 126 இந்த ரேஞ்சுகிட்ட ரூ. 125 ரேஞ்சுகிட்ட வந்தது. வந்ததுலேருந்து திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி 145 வரைக்கும் போயிட்டு, திருப்பி இப்ப 132 வந்திருக்கு. இது இன்னும் இறங்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி. வேல்யூவேஷன் வைஸ் இப்போ கொஞ்சம் கூட இருந்தாலும், ஆ நீங்க லாங் டெர்ம் பண்றீங்க அப்படிங்கிறபோது, இத ஸ்லோவா பை பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் ஒரு ரூ. 100 ரூ. 20 ரேஞ்சுக்குலாம் வருதுன்னா, இன்னும் பை பண்ணலாம். இப்போ ஐபிஓ அலாட்மெண்ட் ஆனவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 70 ரூ. 74 ரேஞ்சில தான் கிடைச்சிருக்கும். ஸோ, அவங்க இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். புதுசா என்ட்ரி ஆகுறவங்க கொஞ்சம் ஃபர்தரா வெயிட் பண்ணி பார்த்துட்டு, ஒரு 110, 100 கீழ போகுது அப்படிங்கும்போது, அதிக குவான்டிட்டி பை பண்ண ஆரம்பிக்கலாம். சப்போஸ் 70 கீழ போனாலும் இது பை பண்ணிக்கலாம். ஏன்னா, இது பஜாஜ் குரூப்ல உள்ளது. லாங் டெர்முக்கு இந்த கம்பெனி நல்ல கம்பெனி. அடுத்ததா ரிலையன்ஸ்லேருந்து ஒரு பெரிய அப்டேட்டு. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுல உள்ள கம்பெனியான ரோஸ்நெஃப்ட்ங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு டீல் ஒண்ணு போட்டிருக்காங்க. அதாவது க்ரூட் ஆயில் சப்ளை பண்றதுக்கு. அதாவது ஒரு ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5,00,000 பேரல் வந்து சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இது எத்தன வருஷம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க அவங்க. அவங்கள நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கு உள்ள எல்லா இதுவுமே அவங்க இது பண்ணிட்டாங்க. இந்த பெர் இயருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு $13,000,000 வந்து ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது குளோபல் லெவல்ல பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 0.5% வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய டீலு. இவ்வளோ பெரிய நியூஸ் நான் வந்திருந்துமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1%க்கு மேல நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னும் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பையிங் ரேஞ்சில தான் இருக்குது. இது ஃபர்தர் ஃபால் ஆனாலும் நீங்க பை பண்ணலாம். நல்ல ஒரு கம்பெனி. இப்ப அவங்க பாருங்க ஃபியூச்சர் இதுக்காக இப்பயே ஒரு 10 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் போட்டு ஆயில் ரிஃபைனரியில நல்லாவே இது பண்றாங்க. அதாவது O2C பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, இவங்க லீடரா இருக்கிறதுக்கு எல்லா இதுவுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ரஷ்யாவுல ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சீப்பர் பிரைஸ் ஆயில் தான். ஸோ சீப்பான பிரைஸ்ல வாங்கி நம்மளுக்கு இது பண்றதுக்கு தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதனால கம்பெனியோட குரோத் நல்லாவே இருக்குதும். ஸோ இது இந்த ஸ்டாக்கையும் நீங்க கன்சிடர் பண்ணீங்க. அடுத்ததா நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் டவுன்ல போயிருக்கு. அது எதனால போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய டீலு பிளாக் டீல் ஒண்ணு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2,100 கோடிக்கு ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. ஆ ஃப்ளோர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6,800ங்கிற ஃப்ளோர் பிரைஸ்ல சேல் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல போயிட்டு, இது ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைய நோக்கி போயிட்டு இருந்தது. ரூ. 7,600 இருந்தது. நேத்தி க்ளோஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7,297ங்கிற ரேஞ்சில க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு ரூ. 200க்கு மேல நல்லாவே க்ளோஸ் ஆயிருக்கு. இது இன்னும் ஃபர்தரா இறங்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா, அவங்க பிளாக் டீல் பிரைஸே பார்த்தீங்கன்னா, 6,800 சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் இறங்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த ஸ்டாக்கையும் பார்த்து வச்சுக்கங்க. அடுத்தது கோதாவரி பவர்லேருந்து ஒரு அப்டேட்டு. கோதாவரி பவர் பார்த்தீங்கன்னா, கெயில் இந்தியாவோட ஒரு அக்ரீமெண்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க. எல்என்ஜி சப்ளை பண்றதுக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, காலையில பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 52 வீக் ஹைய தாண்டி நல்லாவே மேல போயிருந்தது. பட் ஃபைனலா க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவ்லயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் சிச்சுவேஷனால இப்ப நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கும் பவர் செக்டார்ல இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான். ஸோ இதையும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஐஆர்எஃப்சி ஷேர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 220 ரேஞ்சில இருந்தது. அப்படியே ஃபர்தர் ஃபால் ஆகி ஒரு ரூ. 140 ரேஞ்ச் வந்துச்சு. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தான் மேல ஏற ஆரம்பிச்சது. இப்ப இதுக்கு இங்க ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 231,00,00,000 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெகட்டிவ் கேண்டில்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏற ஆரம்பிச்சது. இப்ப திருப்பி டவுன்ல போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது திருப்பியும் ஒரு ரூ. 180 ரூ. 190 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் நியூஸ் தான். ஸோ இதனால கொஞ்சம் இறங்கிட்டு திருப்பி ஏறதுக்கும் சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா கரூர் வைஸ்யா பேங்க் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 4 புது பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் ஏறல. இப்போ ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல தான் இருக்குது. அதுலேருந்து இறங்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேங்கிங் செக்டர் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவரி ஆக ஆரம்பிக்குது.
ஸோ வரப்போகிற குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணலாம். இது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 70 ரூ. 80 ரேஞ்சில் நான் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 238ன்னு ரேஞ்சில் இருக்குது. நீங்களே ட்ரெண்டை பாருங்கள். ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. கீழே ஃபர்தராக அப்படியே இறங்குனது. கீழே அப்படியே இருந்தது ரூ. 80 ரூ. 90 ரேஞ்சில் இருந்தது 2023ல். அப்படியே ஒரே ஏறுமுகமாக போயிட்டு மேலே ஏறி போயிட்டே இருக்குது. இது இன்னும் ஏறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது நம்ம ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணலாம். ஜிப்லண்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபுள் டாப் அடிச்சுது. டபுள் டாப் அடிச்சுட்டு மேலே ஏறுன்னு பார்த்தா ஏறல. கரெக்டாக நெகட்டிவில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் சுச்சுவேஷன்லாம் நல்லா இறங்க ஆரம்பிச்சிச்சு. இதை பிரேக் பண்ணால் ரூ. 800 900 தோறதுக்கு சான்சஸ் இருந்துச்சு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 450ல் இருந்தது. 450லேருந்து அப்படியே ஏறிட்டே வந்தது. கரெக்டாக இந்த 710 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துச்சு. திருப்பி ஒரு ஃபர்தர் ஃபால் ஆனது. 575 ரேஞ்சில் வந்துட்டு திருப்பி ஏறுந்து திருப்பி ஒரு 710 கிட்ட வந்துருச்சு. இது பிரேக் அவுட் பண்ணணும்னு பார்த்தேன் இன்றைக்கி. பட் ஆனால் பிரேக் அவுட் பண்ணல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் டவுனில் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதுலேயும் ஒரு நல்ல பையிங் ரேஞ்ச் வரும்போது நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸோ இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.